அநியாயமாக படைக்கும் தொழிலை தந்து பாவியாகி விட்டோமே இந்த பரமன் என்று நீங்கள் வேதனைப்படுவீர், வெட்கப்படுவீர். அது யார்? என் மாமி, என் அத்தை. அவர்கள் மீது நான் காமம் கொள்கிறேன். மாமா, கண்ணால் கண்டுவிட்டேன் சாட்சி. அதை விட வேற என்ன வேணும்? மாமா, கொண்டிடலாமா அவர்களின் மீது? படியடக்கும் பொருள் உங்களது, படைக்கும் தொழில் எனது. அப்படிப்பட்ட படைக்கும் தொழில் மீது ஆணையாக, மண் மீது ஆணை, விண் மீது ஆணை, தேவர்கள் மூவர்கள் யாவர் மீது ஆணையாக நான் நிரப்பராது. மாமா, எந்த சாட்சிகள் சொன்னாலும் என் கண்ணால் கண்ட சாட்சிக்கு ஈடாகுமா? அதே ஆகுமா? இல்லை, இருக்க முடியாது. பெண்மனம் பேதைமனம் மாமி உரைத்து விட்டார்கள். சத்தியஜோதம், வாமதேவம், தற்புருஷம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய எனக்கு 5 சிரம், எனக்கும் 5 சிரம். அதனால் அமர்ந்திருப்பது நீங்கள் தான் என்று கருதி அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை இது தெரியாமல் புரியாமல் எனது சிரத்தை அறுவடை செய்தால் பிரமத்திய தோஷம் தங்களை சார்ந்து விடுமாமா? பார்வதி திருமணத்தின் போது 4 திசைகளை நோக்கி அவருக்கு தட்சணை தாம்பலம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தேவெல்லாம் ஒன்று கூடி கூறிய வார்த்தை. அன்றே உன் சிரத்தை அகன்றிருக்கும். ஆனால் இப்போது என் கண்ணால் கண்டுவிட்டேனே, என் மனைவிக்கு உனக்கும் கள்ள தொடர்பு. ஆகையால் இருக்கக்கூடாது. அடையாள கட்டுவதற்காக 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்தே திருவேன். உன்னை விடுவதில்லை. சிரத்தில் ஒரு சிரத்தை பறிக்க வேண்டும் என்றால் எனக்கு இருக்கக்கூடிய சக்திகள் போதவில்லை. ஆகையால் அவனுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை பிடுங்கியே தர வேண்டும் என்றார். அதற்கு முழுமையான உமது பூரண முழு சக்தி எனக்கு தேவை. பர்வதா தேவை. இறைவா, கலக்க வேண்டாம். என் சக்தி அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணமாக தருகிறேன். இப்பொழுது எனக்கும் பஞ்சமுகம், பிரம்மனுக்கும் பஞ்சமுகம், அதிலே ஒரு முகத்தை அறுத்தேன். அப்பொழுது அது என் கரத்தில் ஒட்டி கொண்டதடி. என்ன செய்வேன்? பர்வதா, எனக்கோ என்னால் ஒன்றும் முடியவில்லையே. எனக்கோ பசி அதிகமாக இருக்கிறது, அங்கமெல்லாம் எரிகிறது. என்ன செய்வேன்? பர்வதா, அங்கம் அகோர பசியாக இருக்கிறது. அங்கமெல்லாம் அதிகம் பசியாகுதடி.
என்ன செய்வேன்? என்னால் நடக்க முடியவில்லை. பயமா இருக்குது. எனக்கே பயமா தொட்டோன்னே எப்படி ஆட போகுது பாருங்க. அந்த பொம்மை புடுங்கணும்னா அது கச்சிக்கிட்டு ஓடி போகுது. எனக்கு 9 மாத பிண்டம் அப்படி பறந்து வர முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. எனக்கு 10 மாத பிண்டம் வேணுமடி. நடக்க முடியவில்லையே, அங்கமெல்லாம் அதிகம் பசி ஆகிறது. என்ன செய்வேன்? வருவதா? நாலு ஒரு கேதம் போடு. நீயும் அவனை ஏன் வந்துட்டீங்க பாரு. என்னை இழுக்கிறதே, உடலெல்லாம் போகிறதே. எனக்கு பரமணிக்கே திருமையா இறைவா. என்னாலல்லவோ தங்களுக்கு இந்த சோதனை வந்து நேர்ந்து விட்டது இறைவா.
பெண் புத்தி பெண் புத்தி என்று சொல்வார்களே, இதுக்கு எடுத்துக்காட்டாக அல்லவா நான் இருந்திருக்க வேண்டும். உலகிற்கு தாயாக இருக்க வேண்டிய நான் அந்த கர்மம் கொண்ட பிரம்மனுக்கு 5 சிரம் இருப்பதால் தானே தங்களுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்று சொல்லி என் வார்த்தை கேட்டல்லவா அந்த அர்ப்பண சிரத்தை கொய்தீர்கள். அறுபட்ட சிரமானது தங்கள் கரத்திலே பற்றி கொண்டது, அது அபாலமாக மாறிவிட்டது. பசி அதிகமாக இந்த தாவையால் அல்லவா உங்களுக்கு எந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. கண்ணிலையோ மனமில்லையோ கலங்கும் நிலை மாற வழி இல்லையோ. வருவதா? என் பசி தீர வேண்டும் என்றால் என்னை இழுக்கிறபடி நான் என்ன செய்வேன்? வருவதா? உடையிலேயே எரிந்து கொண்டு என்னை இழுக்கிறது. அப்பொழுது அகோர பசியாக இருக்கிறது. அங்கே சென்று அப்பொழுதாவது என் வேண்ட விடத்தையும் வேகாத விடத்தையும் உடலைக்கு போக வேண்டும். எந்த காசி தீர வேண்டும். அப்பொழுதாவது என் பசி தீருகிறதா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுதே போக போகிறேன். சுடலைக்கு போக போறேன்.
நம்ம இதில் வந்து அந்த புதுப்பேட்டை அந்த இதில் அங்கே இருப்பாங்க அந்த ஹோட்டல் இதெல்லாம் அது வரைக்கும் போயிடுச்சு போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க அங்கே நம்ம ஊரில் அந்த ஆர்ச் இருக்குல்ல புதுப்பேட்டை ஆர்ச் நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ச் முன்னாடி அந்த இடத்துல ஓடி பிடிச்சி போய் பிடிச்சி